அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் மிக முக்கிய தகவல் மத்திய அரசிடமிருந்து வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி கேஸ் புக்கிங்கில் புதிய ரூல்ஸ் கொண்டுவரப்பட்டு உள்ளது. அதேபோல புக்கிங் இன்டர்வல் மற்றும் சிலிண்டர் ரீஃபில் தகுதி போன்ற பல விஷயங்கள் மத்திய அரசிடமிருந்து பொதுமக்களுக்காக வெளியிடப்பட்டு உள்ளது. அதாவது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் குறைபாடு காரணமாக நகர்ப்புறங்களில் எல்பிஜி முன்பதிவு இடைவெளி ஆனது 21 நாட்கள் முதல் 25 நாட்கள் வரையிலும், கிராமப்புறங்களில் 45 நாட்கள் வரையிலும் குறைக்கப்பட்டு உள்ளது. இதன் விளைவாக பல நேரங்களில் பல நுகர்வோர்கள் தங்களின் அடுத்த எல்பிஜி முன்பதிவு தேதி குறித்த குழப்பத்திலேயே இருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பு வரையிலாக மனக்கணக்கிலேயே கேஸ் சிலிண்டர் புக் செய்தவர்கள் எல்லோரும் இப்போது சரியான நேரத்தில் ரீஃபில் சிலிண்டரை முன்பதிவு செய்வதில் குழப்பம், தாமதத்தை எதிர்கொள்கின்றனர். இதை எங்கே சரிபார்ப்பது? அடுத்த தகுதியான முன்பதிவை எப்போது செய்ய வேண்டும்? அல்லது வரவிருக்கும் ரீஃபில் விவரங்களை கண்காணிப்பது எப்படி என்கின்ற கேள்விக்கான விடைகள் இப்போது இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள். வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. அதாவது நண்பர்களே, இதை செய்ய நீங்கள் உங்களுடைய உள்ளூர் சிலிண்டர் முகமைக்கு சென்று அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. எல்பிஜி பற்றிய பல்வேறு விவரங்களை ஆன்லைன் வழியாகவே எளிதாக அணுகலாம். அதாவது நுகர்வோர் இப்போது தங்கள் ஸ்மார்ட் போன் அல்லது பிற ஆன்லைன் தளங்கள் வழியாக தங்களின் முன்பதிவு நிலையை சரிபார்த்து அடுத்த ரீஃபிலுக்கான தகுதியை தீர்மானிக்கலாம். இந்த செயல்முறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கத்தை பார்க்கலாமா? அதாவது உங்களுடைய சிலிண்டர் இண்டன், பாரத் கேஸ், HP கேஸ் என்ற எந்த நிறுவனத்தின் கேஸாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ ஆப்கள் அல்லது இணையதளங்களை நீங்கள் பார்வையிடுங்கள். அங்கே ரீஃபில் ஹிஸ்டரி என்ற பகுதியை நீங்கள் சரிபாருங்கள். அங்கே உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் இருக்கும். அடுத்ததாக இந்த வழி இல்லாமல் மற்றொரு வழியும் இருக்கிறது. அதாவது உங்களுடைய சிலிண்டர் நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண்களுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் என்று மெசேஜ் அனுப்புவதன் மூலமும் முன்பதிவு தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல தற்போதுள்ள விதிகளின்படி 2 சிலிண்டர் முன்பதிவுகளுக்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருந்தே ஆக வேண்டும். இதை வழக்கமாக ஆப் அல்லது புக்கிங் ஹிஸ்டரி பகுதி மூலம் நீங்கள் கண்காணிக்க முடியும். இது தவிர நுகர்வோர் தங்களுடைய எல்பிஜி ஐடியை mylpg.in என்ற வெப்சைட்டில் உள்ளிட்டு முன்பதிவு டீடைல்ஸை சரிபார்த்து கொள்ளலாம். இதன் மூலம் ஒரு நுகர்வோர் கடைசியாக எப்போது எல்பிஜி முன்பதிவு செய்தார் என்பது பற்றிய தகவலையும், அடுத்த மறுநிரப்பு கிடைக்குமா மற்றும் அதன் நிலை என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல நுகர்வோர்கள் தங்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து சிலிண்டர் நிறுவனத்தின் கட்டணமில்லா எண்ணுக்கு ஒரு சின்ன குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமும் இந்த தகவலை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பின்படி தவறான பயன்பாட்டை முற்றிலும் தடுப்பதற்காக டெலிவரி அங்கீகார குறியீடு அதாவது DAC அடிப்படையிலான விநியோகங்கள் சுமார் 95% அதிகரிக்கப்பட்டு உள்ளன. நுகர்வோரின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு இந்த DAC எனப்படும் டெலிவரி அங்கீகார குறியீடு அனுப்பப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் நுகர்வோர்கள் தங்களின் அடுத்த எல்பிஜி முன்பதிவு தேதியை அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண்கள் அல்லது ஆன்லைன் போர்ட்டல்கள் மூலம் சரிபார்த்து கொள்ளலாம்.